அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எந்திரிச்சிட்டு தொழுதுட்டு படுத்துருவோம். படுத்தோன்னே தூக்கம் வராது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தூக்கம் வரும் பாருங்கள். அந்த மாதிரி தான் தூங்கிட்டேன். இன்னைக்கு காலையில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு வந்துட்டு ஒரு பாஸ்தா ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணிக்கு எப்படி தாளிப்போமோ சேம் அதே ப்ராசஸ் தான், அதே போல் தாளிச்சுக்கணும். இந்த ஊர் கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த 8 மணிக்கெலாம். அதனால் ஸ்நாக்ஸ் வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் ஹெல்த்தியாக இல்லைனா ஃப்ரூட்ஸ் நல்லா ஃபில்லிங்காக கொடுத்து விட்டுறது. இன்றைக்கி வந்துட்டு களி செஞ்சு கொடுத்து விடலான்ட்டு. அவங்க 2 பேர்த்துக்குமே உளுந்து களி ரொம்ப பிடிக்கும். அதனால் களியை ஒரு பக்கம் கிண்டிக்கிட்டே இந்த பக்கம் பாஸ்தாக்கு தாளித்து விட்டுட்டேன். பாஸ்தாக்கு எப்பவும் போல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிரியாணி மாதிரி தாளித்து விட்டுட்டு பாஸ்தா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 விசில் விட்டு இறக்கிட்டேன். நம்ம அவசரமாக வேலை செய்கிறப்ப படப்படன்னு செஞ்சுருவோம். அப்படியே திரும்பி கிச்சனை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். கையோடு அதை ஒதுக்கி வச்சுட்டு டக்குன்னு பேக் பண்ணிடலான்ட்டு. ஸோ களி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 11 மணிக்கு சாப்பிட்றப்ப கொஞ்சம் திக்காயிரும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். பாஸ்தாவுமே ரெடி ஆயிடுச்சு, அதையும் பேக் பண்ணிட்டேன். நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சிங்கன்னா எந்த மாதிரி செஞ்சு சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.